வணக்கம், என்னோட பேர் முருகதாஸ். ஆர்பிஎம் பில்டர்ஸ் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த விட நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பிரிக் அப்படின்னு சொல்றோம். இப்போ கட்டுமானத்துல பொதுவாக வந்து நம்ம நிறைய வகையான செங்கல் பிரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று பிரிக் யூஸ் பண்ணுவோம், செங்கல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மாறாக வந்து ஏஏசி பிளாக் இருக்கு, சாலிட் பிளாக் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதே வரிசையில் வந்த ஒரு கல் தான் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு செங்கல் மாதிரியே இருக்கும். நான் சொல்கிறது செங்கல் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் தான் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் இருக்கும். ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேயிஷாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கொஞ்சம் கருப்பு கலர்னு இல்லாமல் கொஞ்சம் மெரூன் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதோடைய விஷயம் இது நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த வகையில் பயனளிக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து ரொம்ப வந்து கம்மியாக அப்சார்ப் பண்ணுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தண்ணியை அதிகமாக இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் உறிஞ்சாது. செங்கலை காட்டிலும் இப்போ செங்கல் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா செங்கல் வந்து அதிகமாக தண்ணியை உறிஞ்சும். ஆனால் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா செங்கலை விட கம்மியாக தான் தண்ணியை அப்சர்வ் பண்ணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரிக்ஸோட நேம்லேயே இருக்குது ஃப்ளை ஆஷ் அப்படின்றது, எரிசாம்பல். இந்த எரிசாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் பார்த்தீங்களா, வேஸ்ட்டாக வரும் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சாம்பல்னு சொல்கிறோம். அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். நீங்கள் ரெட் பிரிக்ஸ் உருவாக்குறீங்க அப்படின்னா நிறையா எப்படி சொல்கிறது, இயற்கை கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செங்கலை போட்டு எரிக்கும் போது கொஞ்சம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அதனால் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸில் இந்த ஃப்ளை ஆஷ்ன்றது அந்த காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை விட ரொம்ப கம்மியான துகள்களை வச்சிருக்கக்கூடியது. அதாவது ஒரு சிமெண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிமெண்ட்டு மொத்தமாக இருக்கும். அது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் சிமெண்ட். உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ரிவர் சாண்ட் எடுங்க, இல்லை ஒரு எம் சாண்ட் எடுங்க. எம் சாண்ட் எடுத்து கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம் சாண்டில் குட்டியாக சின்னதாக கல் இருக்கும். அது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அந்த எம் சாண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சிமெண்ட்டில் குட்டியாக சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ சக்கரை எடுத்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிமெண்ட்லேயும் சின்னதாக இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும் சிமெண்ட்டில். இந்த ஃப்ளை ஆஷ்ன்றது சிமெண்ட்டை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு மைக்ரோ லெவலில் தான் இருக்கும். நீங்கள் கண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது உங்களால் அந்த ஒரு பார்ட்டிகல்ஸ். ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியாது. இந்த ஊத கண்ணாடின்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படி பார்த்தாலே தெரியாது. அந்த அளவுக்கு மைக்ரோ சைஸில் தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படி இருக்க காரணத்தினால இது என்ன விஷயம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா, அதிகமாக தண்ணியை அப்சர்வ் பண்ண விட மாட்டுது சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால. அதனால் நம்ம இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா செங்கலை விட அதிகமான யூஸ்ஃபுல் நம்மளுக்கு இருக்குது. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லக்கூடிய தாங்கும் திறன், அழுத்தம் கொடுத்தா உடையக்கூடிய திறன் வந்து பார்த்திங்கன்னா செங்கலுக்கு என்ன இருக்குதோ அதே தான் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸுக்கும் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் செங்கலை விட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இதில் இருக்குது. அதுதான் வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிறதுனால, இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் பில்டிங்க்கு தாராளமாக இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை வந்து பேஸ்மெண்ட்டில் முக்கியமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது வீடு ரூஃப்லலாம் யூஸ் பண்ணாமல், அதாவது நீங்கள் செங்கல் கட்டியும் பார்த்தீங்களா, அவுட்டர் செவர் எக்ஸ்டர்னல் வால் இதுக்கெல்லாம் கட்டாமல் அட்லீஸ்ட் பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவீங்கல்ல, அந்த பேஸ்மெண்ட்டில் மட்டும்போது இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா பேஸ்மெண்ட்டில் அதிகமாக தண்ணி படக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இப்போ பேஸ்மெண்ட்டுன்றது, இங்கே ஒரு பேஸ்மெண்ட் செவர் இருக்குன்னா தண்ணி ஃப்ளட்டு வந்தாலோ மழை பெஞ்சாலோ தண்ணி தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா, அப்போ அதிகமாக பேஸ்மெண்ட்டில் போய் படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி படும்போது அதிகமாக தண்ணி அங்கே இருக்கிறதுனால அதிகமாக வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது டேம்ப்னஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள மட்டும் நம்ம இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்க முடியும். உங்களால் வந்து அந்த வால் டேம்ப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓதம் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். அதனால் இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம்தான். உங்களுக்கு செங்கலுக்கு என்ன ரேட்டோ அதே ரேட் தான் இருக்கும், அதே ஸ்ட்ரென்த்து தான் இருக்கும். அதை விட ஒரு அட்வான்டேஜ் வாட்டர் அப்சார்ப்ஷனை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுக்கும். ஓகே, அதாவது எப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் கால் பண்ணி பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.